Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. எனக்கு அந்த சித்தாந்தமும் அவங்களோட கருத்துக்களும் அவங்க ஸ்டாண்ட் பண்ணுற காசஸும் வேல்யூஸும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நீங்கள் சொல்கிற அந்த காசஸ்லாம் பெரும் ஜாம்பவானாக இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ இல்லையா மேடம்? பேசுகிறது ஒன்று இருக்குது, செயல்பாடில் ஒன்று இருக்குது. எனக்கு உண்மையிலே நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இதுதான் நான் அதை பார்க்குறேன். அந்த செயல்பாடுகளை ஒரு குடும்பம் ஒரு ஃபீலிங் டிவிக்கேல இருந்தால் மட்டும் இருக்கும். எதுக்காக டிவிக்கே ஆரம்பிக்கப்பட்டது, அதோட பர்பஸ் என்ன, நம்ம எதுக்காக டிவிக்கேல இருக்கிறோம், அந்த பயணத்தை நம்ம நினச்சிக்கிட்டாலே போதும். ஐ திங்க் இந்த கயாஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இல்லாமல் போகும். எந்த விஷயத்தை அரசியலாக பார்க்கணும், எந்த விஷயத்தை அரசியலாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காமன் சென்ஸ் மக்களுக்கு இருக்குது. திமுக கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்கு. இதில் உங்களுடைய பார்வை? அந்த குற்றங்களை நம்ம எப்படி சீரியஸாக எடுத்துக்கிறோம், அந்த குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம், இதெல்லாம் தான் ஒரு அரசாங்கம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த லாஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பல வருடங்களாக அது சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன். புதியதாக ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வருது. அந்த ஆப்ஷன் சமூக நீதி பேசுது, செக்குலரிசமை பேசுது, அவங்களோட வேல்யூஸை பேசுது. பட் அதே நேரத்தில் அவங்களுக்கு கேரையும் உறுதி செய்யுது. தாவேக்கால ரெகக்னிஷன் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா தாவேக்கால் இப்போ மற்ற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் பெண்கள் வேலை செய்வாங்க. ஆனால் தாவேக்கால மட்டும்தான் நிறைய பெண்கள் வேலை செய்கிறாங்க. நிறைய பேர் ஆளுமைகளாக இருக்காங்க. மிருகமாக மாறினா மட்டும்தான் அந்த சாதிய வன்கொடுமைகள் பண்ண முடியும். ஸோ அதுக்கு போதையோ இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலோ அதை இது பண்ணுது, ஆட் ஆன் மாதிரி பண்ணுதுன்னு சொல்கிறேன். முக்கியமான அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாதி திருநெல்வேலியில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப புரிதலே இல்லாத ஒரு அரசியல் தலைவர் மட்டும்தான் இதை சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவை சேர்ந்த செல்வி அஸ்விதா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். திருநெல்வேலியிலேருந்து சாதாரண ஒரு பீடி தயாரிப்பு குடும்பத்திலேருந்து ஹார்வர்ட் வரைக்கும் உங்களோட பயணம் நீடிச்சிருக்கு. அதை தாண்டி இப்போ அரசியல் பயணமாக தாவேக்கால இணைஞ்சிருக்கீங்க. இதனால் உங்களுடைய கருத்து என்ன மேடம்? மக்களுக்கு தாவேக்கால சேர்ந்தா நிறைய பணி செய்யலான்றதுனால நீங்கள் கட்சியில் சேர்ந்தீங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பீடி தொழிலாளியோட ஃபேமிலியிலேருந்து பல ஸ்டேஜஸ் கடந்து வந்ததுனால நான் அரசியல் ரொம்ப நாளாக நம்ம பார்க்குறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன மாதிரி இங்கே மாற்றம் தேவை, என்ன மாதிரி ஒரு எனக்குன்னு சில ஐடென்டிட்டிஸும் இருக்குது. பெண்ணா ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வர ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் நம்ம யோசிக்கல நம்மளுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இன்னொன்று தாவேக்கா ஒரு கடந்த 2 வருடங்களாக அவங்களோட ப்ரெஸ் ரிலீசஸ் எல்லாமே நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணல. எனக்கு அந்த சித்தாந்தமும் அவங்களோட கருத்துக்களும் அவங்க ஸ்டாண்ட் பண்ணுற காசஸும் வேல்யூஸும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ டிசைடட் டு ஜாயின் டிவிகே. நீங்கள் சொல்கிற அந்த காசஸ்லாம் பெரும் ஜாம்பவானாக இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ இல்லையா மேடம்? இப்படி என்ன சொல்கிறது, காசஸ்ங்கிறது என்னென்னா பேசுகிறது ஒன்று இருக்குது, செயல்பாடில் ஒன்று இருக்குது. இன்னொன்று இப்போ நம்ம ஒரு கட்சி வளர்ந்து வர ஒரு கட்சியில் சில விஷயங்கள் அந்த கட்சியோட கருத்துக்கள் பார்ப்போம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும், வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் ஆகட்டும், எல்லா கட்சிகளும் சொல்லலை. இதில் ஒரு சென்டர் இருக்குது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் நடக்கச்சில் தலைவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஸோ இந்த மாதிரி எனக்குன்னு சில வேல்யூஸ் இஷ்யூஸ் நம்மளுக்குன்னு ஒரு டீப் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தலைவரோட அப்ரோச்சும் பதில்களும் அவரோட பொறுமையும் என்ன சொல்றது, அவர் பண்ற எல்லா செயல்களையும் நம்ம வாட்ச் பண்றோம். ஸோ அது எனக்கு ஈர்த்தது. ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்றீங்களா அவர் பண்ற எல்லா விஷயமும்? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கல்ல, விஜய் அவர்கள் கவர்னர் ஒரு லெட்டர் எழுதினாரு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல. இப்போ வேற எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு அரசியல் கலப்பு இருக்கும். ஸோ அந்த அரசியல் கலப்பு விஜய்கிட்ட இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது என்னன்னா நம்ம ஒரு அட்வான்டேஜாகவும் பார்க்கலாம். தலைவருக்கு ஒரு அட்வான்டேஜாகவும் பார்க்கலாம். ஏன்னா அவரும் நம்மளை மாதிரி ஒரு மனிதராக பொலிட்டிக்கல் ஃபேமிலி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு இன்னொரு பேக்ரவுண்ட்லேருந்து வர்றதுனால அவரோட இன்டென்ஷன்ஸ் ரொம்ப பியூராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அரசியல் கலப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மேனிப்புலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப குட் ஹார்ட்டட், ஓகே எனக்கு உண்மையிலே நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அண்ட் ஐ டூ ஹாவ் அ பிளாட்ஃபார்ம். எனக்குன்னு சில மனிதர்கள் என் கூட நிற்கிறாங்க. நான் இப்போ ஒரு விஷயத்த முயற்சி பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி 2 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். அந்த செயல்பாடுகளை டிவிகே சைட்லேருந்து உங்களுக்கு எப்படி மேடம் அப்ரோச் எப்படி இருக்குது? உங்களுக்கு ரெஸ்பெக்ட்லாம் எப்படி மேடம்? நான் கட்சியில் இணையணும் அப்படின்னு நினைக்கல. என்னோட மாவட்ட இணைச் செயலாளர்கிட்ட போய் நான் என்னோட விருப்பத்தை தெரிவித்தேன். என்னோட பயணத்தையும் சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி கட்சியில் பயணி செய்யணும் அப்படின்னு ரொம்ப கிரேஷியஸாக ஹி ஹஸ் அக்செப்டட். அதுக்கப்புறம் நான் பயணம் செஞ்சிட்ருக்கேன். அக்செப்டன்ஸ் பார்த்தா நம்ம ஃபீல்டில் ஒரு லெவல் ஆஃப் அக்செப்டன்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. அதை தாண்டி நம்ம சோஷியல் மீடியாலேயும் நம்மளை அக்கா
வேணான்னு சொல்றதும் நம்மளுக்காக டிஃபெண்ட் பண்ண வரதும் இது வந்து என்ன சொல்றது ஒரு குடும்பம் ஒரு ஃபீலிங் வந்து டிவிக்கில் இருந்தால் மட்டும் இருக்கும். மற்ற அரசியல் கட்சிகள் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது டிஃபெண்ட் பண்றது வந்து தலைவரை டிஃபெண்ட் பண்ணலாம், பட் கட்சியில் இருக்கிறவங்களையும் டிஃபெண்ட் பண்றது வந்து டிவிக்கில் தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் இந்த மகளிர் தின விழாவில் கூட கலந்துட்டு இருந்தீங்க, தாவேகா சார்பாக நடந்துச்சாங்க. வந்து பல துறையில் சாதிச்சிருந்த பல பெண்கள் இருந்தாங்க, அதில் ஒருத்தவங்க தான் நீங்களா இருந்தீங்க. உங்களை வந்து எப்படி அப்ரோச் பண்ணாங்க, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சாங்க? எனக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் தான். ஏன்னா நான் எதிர்பார்க்கல என்னோட பயணத்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மொமெண்ட் டு பி ரெகக்னைஸ். இன்னொன்று வந்து டு பி ஆன் ஸ்டேஜில் இருக்கிறதுனால என்னென்னா அந்த நம்ம வந்து டிவியில் எல்லா இடங்களையும் பார்த்துருப்போம், எப்படி மக்கள் வந்து தலைவரை கொண்டாடுறாங்க எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஸ்டேஜ்லேருந்து நம்ம அதை விஷுவலாக பார்க்கச்சில் அது ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. பெண்கள் கொண்டாடுறதும் நடனம் ஆடுறதும் சந்தோஷமாக இருக்கிறதும் ஆர்ப்பரிக்கிறதும் வந்து எனக்கு வந்து இட் ஃபெல்ட் லைக் அ வெரி குட் மொமெண்ட். ஓகே, ஏன் வந்து இந்த தலைவருக்கு எல்லாரும் இந்த அளவு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அந்த ஸ்டேஜில் இருக்கையில ஐ ஃபெல்ட் தட் மொமெண்ட். அந்த ஆறாவை ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு அந்த ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருந்தப்ப. டெஃபினட்டா. ஏன்னா இப்போ வந்து விஜய் சுற்றி ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்கலாம் மேடம், நம்ம அதை பற்றிலாம் வந்து பெருசாக நம்ம விவாதிக்க தேவையில்ல. ஆனால் அதையும் தாண்டி பெண்கள் இன்னைக்கு வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அது எதனால நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருமே அவுட் சைடர்ஸ். we are all watching, we are all consuming நியூஸ். இதில் உண்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, அப்படிதானே? ஸோ ஒன்று அப்படி தான் நம்மளும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு கட்சி வந்து இப்படி வளர்ச்சியில் வந்து ஐ திங்க் தெர் இஸ் அ லாட் ஆஃப் chaos that happens, there is a lot of distraction that happens. அப்படி இருக்கச்சில் நம்ம எல்லாருமே வந்து என்ன எதுக்காக டிவிக்கே ஆரம்பிக்கப்பட்டது, அதோட பர்பஸ் என்ன, நம்ம எதுக்காக டிவிக்கேல இருக்கிறோம், அந்த பயணத்தை வந்து நம்ம நினச்சிக்கிட்டாலே போதும். ஐ திங்க் இந்த chaos டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து இல்லாமல் போகும். இன்னொன்று வந்து ஐ திங்க் அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் என்ன சொல்கிறது, ஒரு காமன் சென்ஸ் மக்களுக்கு இருக்குது. எந்த விஷயத்த வந்து அரசியலா பார்க்கணும், எந்த விஷயத்த அரசியலா பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு காமன் சென்ஸ் வந்து மக்களுக்கு இருக்கு. ஸோ அதனால அந்த எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து தலைவர் வந்து ஒரு பதில் சொல்றாரு, அந்த தலைவரோட பதிலை வந்து பார்த்து ஓகே அப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ற மனநிலையில மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்கால ஒரு பெண் நிர்வாகி ரஞ்சனான்றவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்களே மேடம், இது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்குமே வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பார்க்குறேன் இது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு பார்வை இருக்குது. இப்போ லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா குடிபோதை வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து ஆல்கஹாலிக் ஃபாதர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, பொண்டாட்டி அடிப்பாங்க, இல்லைனா வந்து அவங்களோட குழந்தைகளை அடிப்பாங்க. அது மூலமாக அவங்க நிறைய பிரச்சனைகள் வந்து சமுதாயத்தில் உண்டு பண்ணுவாங்க. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்புறம் நான் நிறைய போதி ட்ரீல நிறைய குழந்தைகளோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் காலேஜ் கிராஜுவேட்ஸோட ஒர்க் பண்ணச்சா அந்த குழந்தைகளும் அந்த ஆல்கஹாலிக் ஃபாதர்ஸால சில பிரச்சனைகள்ல பாதிக்கப்படுறாங்க. நிறைய பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்னோட 100 நாள் பயணத்திலையும் நிறைய பெண்கள் வந்து ஸ்கூல் பக்கத்தில் டாஸ்மாக் இருக்கிறத வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கச்சுல எனக்கு வந்து இட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு டெல்லியில் வளர்ந்த ஒரு ஆளாக இருக்கலாம், கோவாவில் வளர்ந்த ஒரு ஆளாக இருக்கலாம், உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியாது இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு மேல்தட்டு சமூகத்தினர் சேர்ந்தவராக இருந்தால், ரிச் பர்சனாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை வெளியிடுறாங்க அப்படின்னா அவங்களோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து தவறாக இருக்கிறதுனால அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்தாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த 4.5 வருஷத்தில் இந்த திமுக கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறையா நடக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதில் உங்களுடைய பார்வை என்ன? ஸோ பெண்களுக்கு எதிரான என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது தான். அந்த குற்றங்கள் நடக்கச்சுலாம் அந்த குற்றங்களுக்கு நம்ம எப்படி கண்டனம் தெரிவிக்கிறோம், அந்த குற்றங்களை நம்ம எப்படி சீரியஸாக எடுத்துக்கிறோம், அந்த குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து வழி செஞ்சுருக்கோம், இதெல்லாம் தான் ஒரு அரசாங்கம் வந்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். குற்றங்கள் வந்து என்னன்னா இது ஒரு சமுதாய பிரச்சனை. இது வந்து ஒரு இந்த சமுதாயத்தில் பெண்களை சப்மிசிவா பார்க்குற செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் தான் பார்க்குற ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சுல பெண்களை வந்து கொடுமைப்படுத்துகிற, அவங்கள வந்து வன்புணர்வு செய்கிற ஒரு சமுதாயம் தான் இது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கச்சுல ஒரு அரசாங்கம் ஒரு பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்குன்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் தூக்கிட்டு போகணும், புரியுதுங்களா, அந்த மாதிரி எங்களை வந்து ஒரு பேர்டன், நான் வெளியில் போனாலே எனக்கு ஒரு பேர்டன் அப்படின்னு இல்லாமல் என்னோட உரிமை பாதுகாப்பாக இருக்குது. அப்போ அந்த உரிமையை வந்து உறுதி செய்யறதுக்கு ஒரு அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு, அந்த உரிமை பறி போகச்சுல அவங்க எப்படி கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து இந்த லாஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி பல வருடங்களா வந்து அது வந்து சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து தலைவர் வந்து பெண்கள் தினத்தை ஒட்டி பாதுகாப்பிற்காக என்ன சொல்றது சொல்ல ப்ராமிசஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப கரெக்டா தெரிஞ்சுது.
ஸோ அதை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர் சில ப்ராமிசஸ்லாம் கொடுத்தாருல, அதில் உங்களுக்கு ரொம்ப வியந்து பார்த்தா நீங்கள் எதை நீங்கள் சொல்லுவீங்க? கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஒர்க்கிங் விமன், ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ப்ராமிசஸ் எல்லாமே வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக அந்த ப்ராமிசஸை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னா நம்ம எப்போதும் பெண்கள் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்னா, இந்த சிசிடிவி எல்லா இடத்துலையும் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்லாமல் தலைவர் என்ன சொல்கிறாரு, 0 டார்க் ஸ்பாட்ஸ். அந்த 0 டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து உறுதி செய்யப்படுதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பேனிக் பட்டன்ஸ் ஆகட்டும், இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, இந்த பயணம் இருக்குல்ல, எப்படி வந்து பெண்களை நம்ம வந்து இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, நிறைய பெண்கள் வெளியில வரதில்லை, அப்படிதானே? இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட் எடுத்தா 50% பெண்கள் 50% அங்கே ஆண்கள் இருந்தாங்கன்னா மேபி யூ ஃபீல் சேஃப். ஓகே, என்னை சுற்றி வந்து நிறைய பெண்கள் இருக்காங்கன்னு. அப்போ அந்த வந்து டிராவலை உறுதி செய்யணும் அப்படின்னா பெண்கள் டிராவல் பண்ணுறதுக்கான ஒரு கன்வீனியன்ஸை அவங்களுக்கு உருவாக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து என்ன எல்லா பஸ்லையும் வந்து பெண்களுக்கு கட்டணம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு ஆனால் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ நானும் ஒரு அப்பா வந்து முடிவெடுக்கிறாரு, ஒரு பையன் இருக்கா, ஒரு பொண்ணு இருக்கான். யாரை வந்து இன்னைக்கு சென்னைக்கு அனுப்பி இந்த வேலையை செஞ்சுட்டு வர சொல்லணும்? ஓகே, பொண்ணுக்கு வந்து கட்டணம் இல்லை போகிறதுக்கு அப்படின்னா அந்த அப்பா என்ன செய்வார்? அந்த பொண்ணை தான் அனுப்புவார். ஸோ இட் மீன்ஸ் அந்த பொண்ணு வெளியில் போகிறதுக்கான ஒரு இது இருக்குது. அப்போ அந்த பொண்ணு இண்டிபெண்ட்டாக போகுது, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு என்னென்னா, இந்த ப்ராமிசஸ் வந்து நீங்கள் வெளியோட்டமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதில் உள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம யோசிக்கணும். ஒரு பெண்ணை இண்டிபெண்ட்டாக ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இப்போ சென்னை மாதிரி இடங்களோ கோயம்புத்தூர் மாதிரி இடங்களில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ப்ராமிசஸ் வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, இளம் பெண்கள் மத்தியில் வந்து விஜய் அவர்கள் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் முதியவர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்களே, நீங்கள் பார்த்த வரைக்கும் மேடம் கிரவுண்டில் எப்படி இருக்குது? என்னன்னா, இப்போ என்னோட 100 நாள் பயணத்தில் எனக்கு ரொம்ப என்னை பாதித்த விஷயம் அப்படின்னா, இந்த நீங்கள் சொல்கிற மூத்த குடிமக்கள் தனியாக இருக்கிறாங்க நிறைய இடங்களில். ஏன்னா வந்து அவங்களோட பசங்க வந்து வெளியில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, இல்லை பசங்க அவங்கள விட்டுட்டு போனவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மூத்த குடிமக்களோட பிரச்சனைகளை வந்து யாருமே அட்ரஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட பாதுகாப்பையும் அவங்களோட கேர் நீட்ஸ் இருக்கும். அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் கூட ஒரு கஷ்டம் தான் அது. ஸோ அந்த கேர் நீட்ஸை வந்து யாருமே வந்து இன்னும் அட்ரஸ் பண்ணல. கண்டிப்பாக வந்து எனக்கு என்ன தோணுனா, தலைவரோட ப்ராமிசஸில் அதுவும் ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அவங்களும் வந்து ஒரு கஷ்டத்தில் நிறைய வருஷங்களாக இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ லுக்கிங் ஃபார் அ மாற்றம். அவங்களும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காலங்காலமாக அவங்களுக்கு இங்கே வந்து 2 கட்சிகள் இருக்க அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். இப்போ வந்து ஒரு புதியதாக ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வருது. அந்த ஆப்ஷன் வந்து சமூக நீதி பேசுது, செக்குலரிசமை பேசுது, அவங்களோட வேல்யூஸை பேசுது. பட் அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து கேரையும் உறுதி செய்யுது. ஸோ ஐ பிலீவ் அந்த மூத்த குடிமக்களும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆப்ஷன் வந்து மாற்றிருக்காங்க. ஏன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து நல்லதா கெட்டதா நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப நல்லது. என்னைக்கு வந்து பெண்கள் கையில வந்து பணம் போகுதோ அந்த பணம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, பெண்கள் வந்து ஒரு சரியான விஷயத்துக்காக செலவிடுவாங்க. தன்னோட குழந்தைகளோட எஜுகேஷனுக்காகவோ, மருத்துவ செலவுகளுக்காகவோ, இல்லை அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காகவோ சேமிப்பு இதெல்லாம் பண்றாங்க. நம்ம இதையும் வந்து ரொம்ப லாஜிக்கலா கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா, ஒரு பெண் என்பவள் எப்படின்னா ஒரு குடும்பத்தோட யூனிட் தான், அப்படிதானே? ஷீ இஸ் நாட் அ சிங்கிள் பர்சன், ஷீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அ யூனிட். அப்போ ஒரு பெண் வந்து 1000 ரூபாய் வந்து ஒரு சேமிக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு 2500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அது குடும்பத்தோட செலவுகள் போ. அப்போ அந்த குடும்பத்தில் வந்து அவள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை யோசிப்பா. என்ன யோசிப்பா? ஓகே, என் குழந்தை வந்து நல்லா இன்னும் சத்தா வளரணும்னு ஆசைப்படுறேன், ஸோ இந்த எக்ஸ்ட்ராவா நான் வந்து அந்த சத்து பொருட்களை வாங்கி கொடுக்கலாமா? ஸோ ஒரு பெண்ணோட கைகளில் போகிற பணம் வந்து ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அந்த குழந்தைகள் மேலே உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், அந்த குடும்பத்திற்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும். அது பெண்களுக்கான ஸ்கீமாக கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். நீங்கள் வந்து இந்த மகளிர் தின விழாவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. அப்போ வந்து விஜய் அவர்களை போய் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பதற்றமா அது இருந்துச்சா அந்த மாதிரி அந்த டைமில் ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருந்தப்போ? பதட்டம் சொல்ல முடியாது, ஒரு மேபி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஆனால் ஒரு ஓவர்வெல்மிங்கான மொமெண்ட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம அங்கீகரிக்கப்படுறோம். அந்த அங்கீகாரம் வந்து எல்லாரும் கடின உழைப்பு போடுறாங்க, எல்லாருமே போடுறாங்க. அதில் ஒரு சில நபர்களுக்கு தான் அந்த லக்கு, அந்த யூனிவர்ஸோட கைண்ட்னஸ் அமைஞ்சி ஒரு சில பேர் தான் அதில் உட்காடுறாங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கும் அந்த லக் அமைஞ்சிருக்கு, யூனிவர்ஸோட கைண்ட்னஸ் அமைஞ்சிருக்குன்னு நினச்சி அது ஒரு கிரேட்ஃபுல் மொமெண்ட். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நன்றி உள்ள ஒரு மொமெண்ட்டாக அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ எப்படின்னா, இவ்வளோ நாள் எனக்கு பெருசாக எங்கேயுமே ரெகக்னைஸ் கிடைக்காது, இந்த இடத்துல எனக்கு கிடைச்சிருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அந்த இடத்துல? கண்டிப்பாக எங்கேயுமே ரெகக்னைஸ் கிடைக்கல அப்படிங்கிறத விட தாவேக்கால ரெகக்னிஷன் கிடைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, தாவேக்கால் இப்போ மற்ற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் பெண்கள் வேலை செய்வாங்க. ஆனால் தாவேக்கால மட்டும்தான் நிறைய பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஆளுமைகளாக இருக்காங்க.
நீங்கள் வந்து நிறைய நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நிறைய ஆளுமைகள் வந்து பெண் ஆளுமைகள் வந்து தாவைக்கால மட்டும்தான் இருக்காங்க. அந்த ஆளுமைகள் வந்து எப்படி வித்தியாசப்படுறாங்க அப்படின்னா அவங்க அரசியல் பின்புலம் இல்லாத ஆளுமைகளாக இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் தாவைக்கால நிறைய பெண்கள் இருக்கச்சு நம்மளுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இந்த விஷயத்த நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னுமே பார்த்தீங்கன்னா வேற எந்த கட்சிக்குமே வந்து குறிப்பாக பெண்கள் வந்து தன்னெழுச்சியாக சப்போர்ட் வந்து நான் பார்த்தது இல்லை. எங்க ஒரு கூட்டத்துக்கே பார்த்தாலும் வந்து ஏதோ கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே வந்து பெண்கள் வந்து அப்படியே கூட்டமாக வராங்களே மேடம், அது எப்படி மேடம் அது சாத்தியம் இந்த கட்சிக்கு மட்டும்? ஏன்னா இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு காலத்தில் இருக்கோம், ஒரு ப்ரொக்ரெசிவாக. இப்போ நம்ம சுதந்திர இந்தியாவை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் நடக்கல நான் வந்து நல்ல தம்பியோட ஒய்ஃபு அப்படின்னு. ஸோ அந்த ஐடென்டிட்டியே வந்து நம்ம இன்னொருத்தரோட ஒய்ஃப். ஆக்சுவலாக வந்து முதல் முறையில் எலெக்ஷன் கமிஷன் வந்து உங்கள் பேரை கேட்கல, எந்த பெண்களும் பேரே சொல்லலை, நான் இவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த காலகட்டத்தில் இல்லை. இன்னைக்கு பெண்கள் தங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி, தங்களுக்கான ஒரு அடையாளத்தை தேடி போகிறாங்க. ஸோ அந்த அடையாளத்தை தேடி போகல எனக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஐ எம் நோ லாங்கர் லிசனிங் டு என் கணவர் என்ன சொல்கிறாரு, என் மகன் என்ன சொல்கிறான், என் மருமகன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது இல்லாமல் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்து வந்து நான் தலைவரை சூஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஃபீல்டில் நான் நிறைய பேரை சந்திக்கல. எனக்கு என்னன்னா ஒரு பொறுப்பாளர்களையும் நான் சந்திச்சேன். அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் நிறைய பொறுப்பாளர்களை சந்திச்சேன். நிறைய நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் பிளஸ் அவங்க வந்து பல ஆண்டுகளாக அந்த கட்சியில செய்யற அவங்களையும் பார்த்தா அவங்களே என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா என் மனைவி வந்து நான் பொறுப்புல இருக்கேன், என் மனைவி வந்து தாவேக்காக சப்போர்ட் பண்றாங்க, என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பெண்கள் வந்து தனிச்சையா அவங்களோட முடிவுகளை எடுக்கிறதுனால அந்த இன்னொன்று வந்து பெண்கள் வந்து எப்போதுமே முடிவு எடுக்கல வந்து ஒரு டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்றாங்க, ஒரு தன்னோட குழந்தைகளோட எதிர்காலத்தை ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படி இன்னொன்று வந்து நான் வந்து ஒரு பயணத்துல வந்து ஒரு பெண்கள்கிட்ட பேசிச்சுல அவங்க சொன்னாங்க பெண்கள் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ வந்து உடனே அவங்க கிட்ட பெண்கள் பாதுகாப்புனா உங்க ஊர்ல ஏதாவது நடக்குதா, குடிபோதையில் ஏதாவது நடக்குதா, வயலன்ஸ் ஏதாவது நடக்குதா அப்படி கேட்போம். ஏன் ஊர்ல நடந்தாதான் வந்து அது பிரச்சனையா, எந்த குழந்தைக்கு எந்த பெண் குழந்தைக்கு எங்க பாதிப்பு ஏற்பட்டாலும் அது என்ன தனிப்பட்ட முறையில் என்ன பாதிக்குது, நாங்களாம் டிவியில பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கல பெண்களும் அதை யோசிக்கிறாங்க. என்னுடைய சமுதாயம்ங்கிறது என்னோட குடும்பம் மட்டும் இல்லாம இந்த தமிழகத்துல உள்ள எல்லா பெண்களும் என்னோட பெண்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கல. ஐ திங்க் தோஸ் ஆர் சம் ஆஃப் தி திங்ஸ் தாவேக்காவை சூஸ் பண்றதுக்கான ஒரு காரணங்களா நான் பாக்குறேன். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்ப நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க கூட என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொன்னீங்களா மேடம். எனக்கு வந்து நீங்க வந்து பெண்களுக்கும் வந்து 50-50 வந்து ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கு மேடம். வந்து பாத்தீங்கன்னா 117 கேண்டிடேட்ஸ் வந்து பெண்கள் கொடுக்குறாரு சீமான் அவர்கள், 117 ஆண்கள் கொடுக்குறாரு. அது ஏன் வந்து நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து அந்த கட்சியில இருக்கிற நல்ல விஷயமா நீங்க பாக்குறீங்களா? ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறேன். ஐ பிலீவ் நாம் தமிழர் அந்த ஸ்பெசிஃபிக்கான நிறைய கருத்து வேறுபாடுகள் நாம் தமிழர் கட்சியோட இதில் சிந்தனைகளை இருந்தாலும் இதை வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்குறேன். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட முடிவுகள் இல்லை, அது ஒரு கூட்டமான ஒரு இது. ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பயணத்தில் அவங்க சில முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியில் அந்த முடிவுகள் அவங்க எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் அமைஞ்சிருக்குங்கிறத நான் பார்க்குறேன். அது ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தான். கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு மேடம். இப்போ தாவேக்கால வந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்து சப்போர்ட் பண்றதா நான் ஏற்கனவே கேட்டேன். அது வந்து விஜய் அவர்களுக்கு மட்டும்தானா, இல்ல இந்த கட்சி உண்மையிலே மாற்றத்தை கொடுக்கும்னு நினைச்சிட்டு வராங்க? நம்ம பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் தலைவர் வந்து ரொம்ப முக்கியம். கோட்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தலைவர். ஸோ தலைவர் வந்து ஏன் அந்த தலைவரை விரும்புகிறோம், ஏன்னா அந்த தலைவர் வந்து அந்த கோட்பாடுகளை he is walking the talk. அவர் வந்து அதை முன்னிறுத்தி போறாரு அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து ஒரு நபரை வந்து நம்ம வந்து இப்போ உங்களை நான் ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கும் என் காலேஜில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு 2009 எனக்கிட்ட படித்த ஒரு பொண்ணை நான் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு வித்தியாசங்கள் இருக்குன்னா ஒரு நீண்ட கால பயணம் வந்து அவங்க கூட நான் பயணம் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் விஜயோட நீண்ட கால ஒரு பயணத்துல இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப வருஷமா தலைவர் விஜய் வந்து ஒரு படத்துல மட்டும் இல்லாம அவரோட கேரக்டர் இன்டர்வியூஸ் மூலமா அவரோட பேச்சுக்கள் மூலமா அவர் எந்த சிந்தனை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கான ஒரு தருணம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவர் புதுசா இது பண்ணி வரல, ஹி இஸ் தேர் ஃபார் எவர். நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படி நீங்க பார்க்கச்சுல அது ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஸோ அந்த தலைவர் வந்து ஒரு கோட்பாடு சொல்லச்சுல நம்மளுக்கு அது ஒத்து போகச்சுல இட்ஸ் லைக் பிளஸ் 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 ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா நம்மளுக்கு தோணுது. அதனால நிறைய பெண்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதனால நீங்க அவரை ஃபாலோ பண்றீங்களா மேடம்? ஸோ நான் வந்து சின்ன வயசுல இப்போ நான் ரீசெண்டாக ரொம்ப படங்கள் பார்க்கறது இல்லை, பட் ஆனால் ஒரு டெஃபினட்டாக நம்ம ஸ்கூல் படிக்கல சில படங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம் டிவிஸ்ல வரச்சுல. எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஆக்டிங் அந்த இதெல்லாம் நான் ரொம்ப ஃபேன். அந்த மாதிரிலாம் கவிதை அந்த மாதிரி ஒரு தளத்தில் போனதுனால அந்த மாதிரி நான் ரொம்ப இல்லை. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தலைவர் விஜய் வந்து இன்டர்வியூஸ் பார்க்குறதாகட்டும், அவரோட
எந்த விதத்துலயும் அவர் வந்து தவறான ஒரு கருத்தை சொல்லியிருக்கவே மாட்டாரு. ரொம்ப பொறுமையா வந்து எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ண ரொம்ப சரியான இது பண்ணுவார். ஒரு அமைதி இருக்கும், ஒரு பொறுமை இருக்கும், ஒரு சாந்த குணம் அவர்கிட்ட இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு லீடருக்கான பக்குவம் நான் பார்க்குறேன், ஒரு பண்பா அதை பார்க்குறேன். ஸோ குவாலிட்டியை நான் பார்க்கறதுனால ஐ பிலீவ் ஐ எம் ஆல்சோ என்ன சொல்றது பிலீவிங் இன் ஹிம். ஓகே மேடம், இப்போ தாவேகா சைட்லேருந்து சில அறிவிப்புலாம் கொடுத்தாங்களா மேடம் பெண்களுக்கு? வேற என்னென்னலாம் கொடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் சைட்லேருந்து இருக்கணும், உங்கள் ஒப்பீனியன் கேட்குறேன். ஸோ வந்து என்ன நான் வந்து கிராமங்கள் நிறைய 100 நாள் பயணத்தில் போஸ்ட்ல நிறைய கிராமங்களில் வந்து அடிப்படை வசதிகள் இன்னும் வந்து சரி செய்யப்படாமல் இருக்கு. ஸோ அந்த அடிப்படை வசதிகளை வந்து உறுதி செய்யணும்னு நினைக்கிறேன். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த அடிப்படை வசதிகளை இப்போ வந்து அது வந்து என்னன்னா ஒரு சமுதாயத்தை பின்தங்கிய சமுதாயமாக ஆக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு கலங்கின தண்ணியை நான் குடிக்கிறேன், அது மூலமாக எனக்கு ஒரு நோய் பிரச்சனை வருது. என் வீட்டு பக்கத்தில் ஒரு குப்பை இருக்குது, அந்த குப்பையில் வந்து டயப்பர்ஸ் போடுறாங்க, எல்லாமே போடுறாங்க, அது ஒரு நச்சு, அந்த நச்சு காற்றை நான் சுவாசிக்கிறேன், எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வருது. அப்போ ஒரு சமுதாயம் வந்து பின்தங்கி இருக்கிறதுக்கு தான் இந்த அடிப்படை தேவை. ஒரு பேருந்து வசதி இல்லை, பேருந்து வசதி இல்லாமல் நான் காலேஜுக்கு வந்து ரொம்ப 2 மணி நேரம் கழிச்சு நான் போறேன்னா எங்கள் அப்பாவே என்ன சொல்லுவார், ஓகே இது ரொம்ப கஷ்டம் போற அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா காலேஜுக்கு தாண்டி வந்து ஒரு ஸ்கில் பில்டிங் போகணும், உங்களுக்கு ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கணும், கம்ப்யூட்டர் கிளாஸ் போகணும் அப்படின்னா அது போக முடியாது அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கச்சில் வந்து எனக்கு வந்து இந்த அடிப்படை தேவைகளை வந்து எல்லாருமே உறுதி செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் அந்த அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் இங்கே வந்து நகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கு, ஒரு பிராட் பிரச்சனை. இப்போ வந்து திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் தாமிரபரணியில் வந்து அசுத்தம் நீர் கலக்குது, எல்லா இடங்களையும் கலக்குது, அது ஒரு பெரிய பிரச்சனை. பட் அது வந்து ஒரு அந்த சமுதாய இந்த நகரப்பகுதிகளோட பெரிய பிரச்சனை அது. அப்புறம் குப்பை பிரச்சனைகள் இருக்கு, ரோடு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நகரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி பிக் ப்ராப்ளம்ஸ் நம்ம எடுக்கலாம். ஆனால் கிராமங்களை பொறுத்த வரைக்கும்னா ஒரு கிராமத்தில் பேருந்து வசதி இருக்காது, அடுத்த கிராமத்தில் பேருந்து வசதி இருக்கும், ஆனால் தண்ணீர் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு அடுத்த கிராமத்தில் வந்து அந்த ஸ்கூல் வந்து 30 வருடங்களா பாலடைஞ்ச ஸ்கூலா இருக்கும், அதை வந்து இன்னும் பராமரிக்காம இருப்பாங்க. இன்னொரு அடுத்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு சரி இருக்காது. ஸோ கிராமங்களில் ஒரு கஸ்டமைஸ்டு சொல்யூஷனாக வந்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு 60 வருஷமா திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்காங்க, இவங்கெல்லாம் இந்த இஷ்யூஸை வந்து அட்ரஸே பண்ணலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இப்போ வந்து என்னோட பார்வை வந்து ஒரு பெண்ணுக்கான பார்வையாக தான் இருக்கும், நான் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கச்சுல பெண்களுக்கான ஒரு சேஃப்டியை வந்து இங்கே உறுதி செய்யலை என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்து இது வந்து ஒரு ப்ரெக்ரெசிவான ஒரு இப்போ நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க, அந்த நரேட்டிவ் செட்டிங்கில் வந்து சொல்லுவாங்க, மேனுஃபேக்சரிங் செக்டரில் இந்தியாவிலே வந்து தமிழகம்ல வந்து 40% பெண்கள் இருக்கிறாங்க. வரவேற்கத்தக்க விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த பெண்கள் என்ன தொழில்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு 50% குழந்தைகள் வந்து காலேஜ் வரைக்கும் போயிட்டாங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? அந்த குழந்தைகள் வந்து உண்மையிலேயே ஒரு வேலைக்கு போகிறதுக்கான ஒரு திறமைகளோட வராங்களா அப்படின்னு பார்க்கணும். அவங்க லெதர் ஷூ கம்பெனியில், ஐஃபோன் கம்பெனியில் போய் வந்து மேனுவல் லேபர் பார்த்துட்டு தான் அது எவ்வளோ சரி அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அவங்க மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கோம். ஸோ திராவிட எல்லா கட்சிகளுமே என்னன்னா என்ன சொல்றது, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து மக்களை எடுத்துட்டு போக முடியல. இன்னொன்று வந்து ரெப்ரசன்டேஷன், விளிம்புநிலை மக்களோட நிலைமை என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் மேல உள்ள வயலன்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு, அதுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க. அரசியல் ஆதாயங்களை தேடி வந்து அது நடக்குது. போதைப் பொருள் வந்து கலாச்சாரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. திருநெல்வேலி போன்ற பகுதிகள் இங்கே டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்தா இத்தனை கிலோகிராம் கஞ்சா வந்து கைப்பிடிக்கப்பட்டிருக்கு. நம்மளே நிறைய குழந்தைங்களை பார்க்குறோம், அவங்களே நம்ம கிட்ட சொல்றாங்க, அக்கா எங்க காலேஜில் இப்படி பிடிப்பட்டாங்க, அப்படி பிடிப்பட்டாங்க அப்படி சொல்ல வந்து. அப்போ அதை கேள்வி கேட்கறதுக்கான தைரியமான ஒரு அரசு இங்க இருக்கா அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு அரசு வந்து என்னன்னா முதலாளித்துவத்துக்கு சப்போர்ட் பண்ற அரசா இருக்கக்கூடாது. இட் ஹேஸ் டு டேக் பீப்புள் ஸ்டாண்ட். ஒரு மக்களை நோக்கிய ஒரு அரசியலா இருக்கும், மக்களை மையப்படுத்தின ஒரு அரசியலா இருக்கும். அப்படி மையப்படுத்துற அரசியல் வந்து இத்தனை விஷயங்களை வந்து கேள்வி கேட்கும்னு நினைக்கிறேன். தாமிரபரணி வந்து வற்றாத நதி, வற்றாத ஜீவன். நான் சின்ன வயசுல எங்களுக்கு தாமிரபரணினாலே ரொம்ப சந்தோஷம். அதுல வந்து ஹல்வா ஏன் டேஸ்டா இருக்கு, ஏன்னா தாமிரபரணி தண்ணின்னு சொல்றாங்க. அதுதான் காரணம். அது வந்து தாமிரம் கொஞ்சம் கலந்துருக்குது. ஸோ அந்த தண்ணீரை இன்னைக்கு வந்து உபயோகப்படுத்த முடியாத நிலைமையில இருக்கு. ஏன்னா அத்தனை இடங்களை நச்சு தண்ணீர் வந்து கலக்குது. அதுக்கு என்ன முடிவு எடுத்துக்கோ, ஏன் அந்த முடிவை எடுக்கல? ஸோ இந்த கேள்விகள் வந்து உறுதி செய்யலைன்னு நினைக்கிறேன் இந்த அரசாங்கம். நீங்க ஒரு பெரிய விஷயத்தையே சொல்லியிருக்கீங்க மேடம். இங்கே நீங்க வாய்ஸ் அவுட் பண்ண விஷயம் உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா தாமிரபரணின்றது வந்து அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கே அந்த ஜீவாதாரமா இருக்கு. அதுக்கே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா இந்த கவர்மெண்ட் எப்படிப்பட்ட கவர்மெண்ட் நீங்க சொல்லுங்க? அதான் சொல்றேன். இப்போ வந்து இது வந்து எந்த அரசாங்கமுக்கும் ஒரு ப்ரையாரிட்டைஸ் இருக்கும். நம்ம வந்து ஸோ வந்து இந்த அரசாங்கம் சில விஷயங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு அடிப்படை மனுஷி, அடிப்படையாக வாழ்கிற ஒரு திருநெல்வேலியில் வாழ்கிற ஒரு பொண்ணு அப்படின்னா எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு சுத்தமான தண்ணீர் வேணும்.
அது வந்து எனக்கு உறுதி செய்யுங்க அப்படிங்கிறது, அந்த பார்வை எனக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல நாங்குநேரியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு மேடம். அது வந்து பாத்தீங்கன்னா அது பின்னாடி வந்து அது போதை அதுதான் வந்து முக்கியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ திருநெல்வேலியில் உண்மையிலே இந்த போதை வந்து ரொம்ப தலைவரிச்சாடுது, அதனாலதான் அந்த சாதிய வன்கொடுமையே நடக்குதான்ற என் கேள்வி தான். அப்படி நம்ம சொல்ல முடியாது. சாதிய வன்கொடுமைகள் நடக்கிறதுக்கு போதைப் பொருள் தான் காரணம். ஆனா அந்த போதையில வந்து என்னன்னா தன்னையே மறந்து சில என்ன சொல்றது ஒரு வயலண்டான சிச்சுவேஷன்ல வந்து ஈடுபடுறாங்க. தன்னையே மீறின ஒரு தைரியமும் ஒரு இதுவும் அதை எப்படி சொல்றது பியாண்ட் யுவர் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ அப்படி செய்யச்சில் வந்து அவங்க தன்னையே ஒரு கொடூரமான ஒரு நபராக வந்து ஒரு மிருகமாக மாறுறாங்க. ஒரு மிருகமாக மாறினா மட்டும்தான் அந்த சாதிய வன்கொடுமைகள் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து போதையோ இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலோ அதை வந்து இது பண்ணுது, ஆட் ஆன் மாதிரி பண்ணுதுன்னு சொல்கிறேன். ஆனால் வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப நாளாக வந்து நிறைய அரசியல் தலைவர்கள், முக்கியமான அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாதி வந்து திருநெல்வேலியில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு ரொம்ப எனக்கு வந்து ஒரு புரிதலே இல்லாத ஒரு அரசியல் தலைவர் மட்டும்தான் இதை வந்து சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மூடி மறைக்க வேண்டிய இல்லைன்னா டெய்லி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறைய நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேரை நான் சந்திக்கிறேன். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே என்கிட்ட சொல்லுவாங்க சாதிய ரீதியான பாகுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த அந்த கொடுமைகளை வந்து தட்டி கேட்கறதுக்கு எனக்கு ஆசிரியர்களுக்கும் ஒரு ஒரு தைரியம் இருக்கு, தயக்கம் இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல வந்து இப்போ வந்து நானே நிறைய பேர் மீட் பண்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த காலத்து பிள்ளைங்க வந்து முன்னாடி உள்ள பிள்ளைங்க மாதிரி கிடையாது, அவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. that is not the perspective you should have. நம்ம வந்து என்னன்னா நம்மளோட ஒரே சொத்து நம்மளோட மாணவர்கள் தான். அவங்க மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அவங்கள வழி நடத்தணும், அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும், அவங்களோட மைண்ட் செட்டை நம்ம மாற்றணும், அவங்களுக்காக நம்ம இருக்கணும். யூ ஷுட் நாட் டினை தெம் ஆர் யூ ஷுட் நாட் அபேண்டன் தெம். அவங்க எப்படினாலும் போகட்டும் அப்படின்னு விட்டுற சூழ்நிலையில் நம்ம இருக்கல. ஓகே, அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தால் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை ஆசிரியர்களுக்கும் வரணும், அரசாங்கத்திற்கும் வரணும். நான் வந்து இப்போ ஒரு 1 வீக்காக வந்து சர்வேலாம் எடுக்க போயிருந்தேன், பல கான்ஸ்டுவன்சிக்கு நான் போயிருந்தேன். அவங்கள்ட்ட வந்து குறிப்பாக இளைஞர்கள்ட்ட வந்து நான் கேட்ட விஷயம், வரக்கூடிய தேர்தலில் வந்து உங்களுக்கு ஆதரவு யாருக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டேன். 99.9% வந்து விஜய்க்கு தான் சொன்னாங்க. ஸோ இதை வந்து ஏன் இந்த இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக ஏன் ஒரு அந்த திரை கவர்ச்சி தான் காரணமா, இல்லை உண்மையிலே மாற்றம் கொடுப்பான்ற மாதிரி நம்பிக்கை இருக்கா? நம்ம வந்து ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இன்னொரு விஷயமா என்ன பார்க்கறேன், உலகம் மாறிக்கொண்டிருக்கு. இன்னைக்கு ஏஐ சொல்கிறோம், டெக்னாலஜி சொல்கிறோம், வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கான இப்போ வந்து தாவிகா போன்ற கட்சி வந்து என்ன பண்ணியிருக்கு, எஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கு நான் யோசிக்கிறேன்னா, பவர் வந்து இளைஞர்கள் கிட்ட கொடுத்துருக்கு. டீசென்ட்ரலைஸ் பண்ணிருக்காங்க. ஆமாம், டெமோக்ரட்டைஸ் பண்ணிட்டாங்க எல்லா இடத்தையும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய அரசியல் பேசுகிற இளைஞர்கள் நம்ம பார்க்க முடியும். அதே இளைஞர்களால் நீங்கள் ஃபீல்டில் சந்திக்கிறீங்க. சோஷியல் மீடியாவில் பேசும், கிரவுண்டில் அரசியல் பேசுகிற இன்னைக்கு ரொம்ப காலமா வந்து இளைஞர்கள் கிட்ட நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, நீ அரசியல் பேசக்கூடாது, ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸே கூடாது, நம்மளே அரசியல் பேசினா வாய மூடு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா ஒரு ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அரசியலுக்கு வரச்சில்ல, ரொம்ப நாளா நம்ம பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்க ஒருத்தர் அரசியலுக்கு வரையில அது என்ன உங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட்டை கொடுக்குதுன்னா, ஓகே என்னோட தலைவர் அரசியல் பேசுறாரு, அட்லீஸ்ட் நான் கவனிக்கிறேன். முதல்ல வந்து இளைஞர்கள் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாலிட்டிசைஸ் பண்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, டெஃபினட்டா இந்த சமுதாயத்துல என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லச்சுல, அந்த பிரச்சனைகளை பத்தின சிந்தனைகள் நம்மளுக்கு வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல் வந்து தலைவர்கள் வந்து இளைஞர்களை ரொம்ப ஈர்த்தாங்களா, ஒரு சில கட்சிகள் ஈர்த்தது இல்லைன்னு சொல்லல. பட் இது வந்து முதல் முறையா இளம் பெண்களையும் ஈர்த்த ஒரு கட்சி. இளைஞர்கள் மட்டும் இல்லாம இளம் பெண்களையும் ஓகே நீங்க அரசியல் பேசுங்க. அண்ட் டெஃபினட்டா வந்து டிஜிட்டல் மீடியா ஆல்சோ என்ன சொல்றது, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் அந்த சிச்சுவேஷனை. ஸோ அதுதான் நான் வந்து ஒரு ரீசனாக பார்க்குறேன். இன்னொன்று வந்து இளைஞர்கள் வந்து எப்போதுமே அப்படிதான். இப்போ நான் எப்படி பெண்கள் வந்து வருங்காலத்தை யோசிக்கிறாங்க, ஏன்னா அவங்க குழந்தை அப்படி யோசிக்கிறாங்களோ, அதே மாதிரி இளைஞர்கள் என்ன யோசிப்பாங்க, வேலை வாய்ப்பை யோசிப்பாங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து 20 வயசுல இருக்கேன், நான் 25 வயசு ஆகல அந்த கட்சி இருக்கச்சுல என்னோட ஸ்கில்லை வளர்க்குற, இல்லைனா நான் ஏஐல வந்து ஒரு இது பண்ணோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிற ஒரு அரசியல் தலைவர் இருக்காரா, அப்போ அந்த அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும், அந்த அரசியல் கட்சியில உள்ளவங்க ஒரு இளைஞர்களா இருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கணும். தாவைக்கல என்ன சொல்லணும்னா, நிறைய இளம் தலைவர்கள் இருக்காங்க, இளம் பெண்கள் தலைவர்கள் இருக்காங்க, அதுவே ஒரு நம்பிக்கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், நிறைவா ஒரு கேள்வி, வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து தாவேக்கோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பவருக்கு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்கிறதுலாம் தாவேக்கால பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். டெஃபினட்டா நம்பிக்கை இருக்கு. இந்த பயணம் எப்படி இருக்குன்னா இன்னும் கெயாட்டிக்கா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்துச்சு, அதனாலதான் நான் வந்து என்ன யோசிக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு கெயாஸ், ஒரு ஏற்றத்தாழ்வு கயாஸ் இப்படி நடக்கச்சுல வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டிவிகே மெம்பர்ஸ் அண்ட் ஃபார் மீ டு ஃபிகர் அவுட் என்ன பர்பஸ்க்காக நாங்கள் இவங்க வந்தோம். ஏன்னா இது வந்து ஒரு நாய்ஸ்,
அப்படிதானே? இது ஒரு நாய்ஸ். அந்த நாய்ஸை வந்து நம்ம டக்குன்னு அந்த நாய்ஸ்க்கு பதில் சொல்லிட்டே இருந்தோம்னா நம்மளுக்குன்னு ஒரு பணி இருக்கு. அது என்ன பண்ணினா, நம்ம எதுக்கு அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கிறத மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறது, தாவேக்கா அரசியலுக்கு வந்தா என்ன செய்யணும் அப்படிங்கிறத மக்கள் கிட்ட, அதுதான் நம்ம டைம் வந்து யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், rather than the noise. ஸோ அதை வந்து நான் வந்து யோசிக்கிறேன். இன்னும் கையாட்டிக்கா ஆகல. யூ ஹேவ் டு கோ பேக் டு த பர்பஸ் அண்ட் நாட் டிஃபெண்டிங் ஆர் டாக்கிங் அந்த மாதிரி. ஏற்கனவே கேட்டிக்கா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சிபிஐ சம்மன் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஜனநாயகன் அவர் படமே இன்னொரு ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. பல்வேறு அழுத்தங்களுக்கு வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதையும் தாண்டி அவர் வந்து வெற்றி பெறுவார்ன்ற உங்களுடைய நம்பிக்கை இருக்கா? பெண்கள் தினத்துல தலைவரே அவரே சொல்றாரு, இந்த பிரச்சனைகளை நான் சந்திச்சுக்கிறேன், நீங்க பண்ண வேண்டிய வேலை மக்களோட பணி செய்யறது, அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த கருத்தை நான் ரொம்ப அழகா வரவேற்கிறேன். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி மேடம். நன்றி.